அப்பாடி! ஒரு வழியா எப்படியோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான ஸ்குவாட நம்ம இந்தியா எப்படியோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஆமாங்க. இன்னைக்கு வந்து பிசிசிஐ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பேட்டிங்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்னு சொல்லி 5 பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க. இதே வந்து விக்கெட் கீப்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 2 பேர் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஆல்ரவுண்டர்ஸ்ல தாங்க நம்மளோட லிஸ்ட் பெருசா போகுது. யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹர்திக் பாண்டியா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்காரு, ஜடேஜா வந்து இருக்காரு. 4 பிளேயர்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பவுலர்ஸ்ல வந்து நாயகன் மீண்டும் வரான் அப்டின்ற மாரி நம்மளோட முகமது ஷமி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பும்ரா வந்திருக்காரு. இப்போ வந்து புதுசா ஹர்ஷ்தீப் சிங்க வேற ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்ல வந்து குல்தீப் யாதவ் வந்திருக்காருங்க. ஆன் பேப்பர்ல இந்த ஒரு ஸ்குவாட பார்க்கும்போது, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் மாரி தான் வந்து தெரியுது. அதே மாரி இந்த ஸ்குவாட பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்டின்னா, ஓடிஐ வேர்ல்ட் கப் ஸ்குவாடு அப்படியே ரிப்பீட் ஆயிருக்க மாரி வந்து தெரியுதுங்க. என்ன ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்ப அந்த ஸ்குவாட்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இருந்தாரு. ஆனா இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து வெளிய தூக்கி போட்டுட்டு, அதுக்கு பதிலு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பவுலர்ஸ்ல வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்ப நமக்கு வந்து சிராஜ் வந்து இருந்தாரு. இப்ப வந்து சிராஜ கழட்டி விட்டுட்டு, அதுக்கு பதிலா ஹர்ஷ்தீப் சிங்க வந்து புதுசா போட்டு வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடா வந்திருக்கு. ஓவராலா இந்த ஸ்குவாட பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் மாரி தான் வந்து தெரியுது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும் இல்லையா? ஸ்குவாடெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்குவாடா தான் வந்திருக்கு. நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தா தானே, நம்ம இந்தியானால வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப்ல எல்லாமே கரெக்ட்டா பண்ணோம். ஃபைனல் வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்துட்டோம். ஸோ அந்த ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாரி, சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கோப்பைய தட்டி தூக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஆனா இப்ப இந்த ஸ்குவாட்ல எல்லார் மனசுலயும் என்ன ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கேப்டனும் ரோஹித் சர்மா ஓகே. வைஸ் கேப்டன் எதுக்கு சுப்மன் கில்ல வந்து போட்டீங்க? நியாயப்படி பும்ராவ தானே வந்து வைஸ் கேப்டனா வந்து போட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு தான் ஒரு சில கருத்துக்கள் என்ன வருது அப்படின்னா, இல்லப்பா பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல இடம்பெற்றதே பெரிய விஷயம். ஏன்னா இவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல இடம்பெறதே சந்தேகம் அப்படின்ற மாரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது அவரோட ஃபிட்னஸ் வந்து சரியில்லாதனால தான் சுப்மன் கில்ல வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி தகவல் வருது. இதுக்கு தான் இன்னும் ஒரு சில கேள்வி நம்ம மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, சரி பும்ரா இல்ல அப்படின்னா சீனியர் பிளேயர் கேஎல் ராகுல வைஸ் கேப்டனா போட்டுருக்க வேண்டியதானே? சுப்மன் கில் அப்படி என்ன பண்ணி சாதிச்சிட்டாருன்னு சொல்லி அவருக்கு போய் வைஸ் கேப்டன் பொறுப்ப குடுத்துருக்கீங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியா வந்திருக்கு. சரி இந்த ஒரு ஸ்குவாட வச்சு நம்ம இந்தியா வந்து என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.